தமது குடும்பங்களின் பொருளாதார மேம்பாடு கருதிய வேலைவாய்ப்பின் பொருட்டு இலங்கை பிரஜைகளான இளைஞர்கள் பலர் சட்ட ரீதியாகவும் சட்டவிரோதமாகவும் வெளிநாடுகளுக்கு செல்ல முற்படும் போது வெளிநாட்டு முகவர்களால் ஏமாற்றப்படும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகின்றன. இத்தகைய முகவர்களை நம்பி பெருந்தொகை பணச்செலவில் வெளிநாடு செல்ல முற்பட்ட தமிழ் சிங்கள இளைஞர்களில் பலர் அத்தகைய முகவர்களால் ரஷ்ய இராணுவத்தில் பலவந்தமாக இணைக்கப்பட்டுள்ளதால் தம்முடன் தொடர்பற்று இருப்பதாகவும் தமது பிள்ளைகளை மீட்டுத் தருமாறும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் எம்மிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். இதன் அடிப்படையில் அதிர்ஷ்டராஜா கோமஸ் மிதுசன் யாழ்ப்பாணம், சுஜனிகாந்த் பகீரதன் கரவட்டி யாழ்ப்பாணம், சுந்தர்லிங்கம் பாலச்சந்திரன் முள்ளியவளை முல்லைத்தீவு, கீத பொன்கலன் பிரதாப் யாழ்ப்பாணம், ஸ்டீபன் சிவேஸ் யாழ்ப்பாணம். இதனை விட ரஷ்ய எல்லையுள் பெலாரஸிலே காணாமல் போன 2022/10/20 முதல் விஜயகுமார் முகுந்தன் கமலகிரி கற்பக்குனை உடுவிலைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தை பொன்னத்துறை விஜயகுமார் ஒரு ஆசிரியர். இவர்கள் இன்று வரை இதைவிட பல சிங்கள இளைஞர்களும் இவ்வாறு போன இடங்களிலே காணாமல் போயிருக்கிறார்கள், இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் மேற்குறித்த அடிப்படையில் வெளிநாடுகளுக்கு செல்ல முற்பட்ட எத்தனை இளைஞர்கள் ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர்? இவர்களில் யாராவது இறந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதா? அவ்வாறெனில் அவர்களின் விவரங்கள் இந்த இருநாட்டு தொடர்பாடல் மூலம் குறித்த இளைஞர்களை மீட்டு நாட்டுக்கு திருப்பி அழைப்பதற்கான முயற்சிகள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ளனவா? தமது பிள்ளைகளுடனான தொடர்பை ஏற்படுத்த முடியாது தவிக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கு உள ஆறுதலை வழங்கும் வகையில் இது விடயம் சார்ந்து அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை தெரியப்படுத்த முடியுமா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, குறித்த விடயம் தொடர்பாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ரீதியிலே நாங்கள் ராஜதந்திர ரீதியாக அணுகி வருகின்றோம். இந்த கேள்விகள் தொடர்பான புள்ளி விவரவியல் அடிப்படையில் நாங்கள் பதில்களை வழங்குவதற்கு ஒரு வார காலத்திலே நமக்கு உதவுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி சபாநாயகர் அவர்களே. கௌரவ பிரதி அமைச்சருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இதை ஒரு சின்சியரான மிக முக்கியமான விடயமாக கருதி நீங்கள் ஒரு வாரத்தில் இதுக்கு ஒரு சரியான பதிலை அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் தருமாறு கேட்டுக்கொள்வோம்.